ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம மென்டல் எபிலிட்டி இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா கொஸ்டினும் நம்ம சேனல்ல இருக்கு. இப்போ கொஸ்டின் நம்பர் 83 இருந்து பார்க்கலாம். இதுல பாருங்க பிகே டிபி ஜிடி அடுத்து என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் இந்த முதல் ஆல்பபெட்லாம் கனெக்ட் பண்ணுங்களா. இங்க பி வந்து டி ஆயிருக்கு, அப்புறம் டி வந்து ஜி ஆயிருக்கு. அப்போ வந்து இங்க இதான் ஏபிசின்னு எழுதி வச்சிருக்கேன். இப்போ பில இருந்து டிக்கு வர்றதுக்கு ஒரு ஆல்பபெட் மிஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து டில இருந்து ஜிக்கு வந்திருக்காங்க. ஸோ டில இருந்து ஜிக்கு வர்றதுக்கு நடுவில் 2 ஆல்பபெட் மிஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து ஜில இருந்து இங்க அடுத்து வரப்போற லெட்டருக்கு 3 லெட்டர் மிஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கணும். அப்போ 3 லெட்டர் மிஸ் பண்ணா நமக்கு கே கிடைக்குது. ஃபர்ஸ்ட் ஆல்பபெட் கே தான். ஆனா கே வச்சு 2 ஆப்ஷன் இருக்குல்ல. அப்ப ரெண்டாவது ஆல்பபெட்டையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது ஆல்பபெட் முதல்ல கேல ஸ்டார்ட் பண்ணி பிக்கு போயிருக்காங்க. ஸோ கேல இருந்து பி வரைக்கும் இங்க வந்து நடுவில் ஸோ கேல இருந்து பிக்கு 4 லெட்டர் மிஸ் பண்ணியிருக்காங்களா. அடுத்து பாருங்களேன், பி வந்து டி ஆயிருக்கு செகண்ட் ஆல்பபெட். அப்போ பில இருந்து டிக்கு போறதுக்கு 3 லெட்டர் தான் மிஸ் பண்ணியிருக்காங்க. இங்க 4 இங்க 3. அடுத்து கண்டிப்பா 2 லெட்டர் தானே மிஸ் பண்ணியிருக்கணும். 2 லெட்டர் மிஸ் பண்ணா நமக்கு கிடைக்கிறது வந்து டபிள்யூ. அப்ப டபிள்யூன்றது தான் அந்த ரெண்டாவது லெட்டர். அப்போ கேவும் டபிள்யூவும் சேர்த்து ரெண்டாவது ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க, அதான் நம்ம செலக்ட் பண்ணணும். அடுத்து பாருங்க, இந்த மாதிரி மிஸ்ஸிங் டேர்ம்ஸ் கொடுக்குறாங்கல்ல, இதுல வந்து ஜஸ்ட் கவுண்ட் பண்ணுங்க முதல்ல. 1 2 இந்த லைனே சேர்த்து தான் சொல்றேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 இதுல வந்து மொத்தம் 20 இருக்கு. ஸோ 20 வந்து நம்ம எப்படிலாம் பிரிக்கலாம்னா 10 2s பிரிக்கலாம், 4 5s பிரிக்கலாம். ஆனால் பேசிக்காக 4 5s பிரிச்சாதான் இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ இது வந்து 4 4 ஒரே மாதிரி இருக்கும், இல்லை 5 5 ஒரே மாதிரி இருக்கும், அதான் ரூல். இப்போ இதில் 1 2 3 4 4 ஆல்ஃபபெட் வச்சு இப்படி லைன் போட்டு பார்க்கணும். 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 இப்படி பிரிச்சிடணுமா. பிரிச்சுட்டு முதல் லெட்டர்லாம் பாருங்களேன், கியூ 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 எல்லாத்துலேயுமே கரெக்டாக இருக்கு. ரெண்டாவது லெட்டர் இங்கே மிஸ் ஆயிருக்கு, ஆனால் இங்கே ஆர் கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக ரெண்டாவது லெட்டர் ஆர் தான். இங்கே ஆர் போட்டுக்கோங்க. இங்கே ஆல்ரெடி ரெண்டாவது லெட்டர் ஆர் இருக்கு, இங்கே இல்லை. எங்கெல்லாம் ரெண்டாவது லெட்டர் இல்லையோ அதை ஃபில் பண்ணிடுங்க. தேர்ட் லெட்டர் இங்கே பி இருக்கு, அப்போ இங்கேயும் தேர்ட் லெட்டர் பி தான் வந்திருக்கும். இங்கே தேர்ட் லெட்டர் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் கொடுத்துருக்காங்க. கடைசி லெட்டர் கியூ, இங்கேயும் கியூ இருக்கு. அப்போ இங்கே மிஸ் ஆன இடத்துல இங்கே கியூ தான் இருந்திருக்கும். அப்போ நம்ம எழுதியிருக்கதான் நம்மளோட கரெக்டான ஆப்ஷன் ஆர்பி கியூஆர். ஆர்பி கியூஆர் முதல் ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க, அதான் நம்ம செலக்ட் பண்ணணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஒரு கோடிங் லாங்குவேஜ்ல இருந்து கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சர் பண்றது ரொம்ப ஈஸி. இப்போ 1 2 3 மீன்ஸ் ஸ்மார்ட் ஒர்க் பிளேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3 4 5னா ஸ்டடி வெரி ஸ்மார்ட். 5 1 6ன்றது ஸ்டடி அண்ட் ஒர்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் இதோட கோடிங் கொடுத்துருக்காங்க. இதோட நம்பர் வந்து எப்படி ஃபைண்ட் பண்ணணும், முதல்ல இவங்க 2 பேரையும் கம்பேர் பண்ணலாம். இந்த 2 நம்பரையும் கம்பேர் பண்ணும்போது இங்கேயும் 3ன்ற நம்பர் இருக்கு, இங்கேயும் 3ன்ற நம்பர் இருக்கா. அப்போ இந்த வேர்டிங்ல இங்கேயும் சேமா இருக்க வேர்ட் பாருங்களேன். இங்கேயும் ஸ்மார்ட்ன்ற வேர்ட் இருக்கு, இங்கேயும் ஸ்மார்ட்ன்ற வேர்ட் இருக்கு. அப்போ ஸ்மார்ட் அப்படின்றதுக்கு தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்க கோடு வந்து 3 அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டைம் இந்த லாஸ்ட் டைம் கம்பேர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் கம்பேர் பண்ணும்போது இங்கேயும் நம்பர் 1 இருக்கு, இங்கேயும் நம்பர் 1 இருக்கு. அப்போ முதல்ல இருக்கிற சென்டென்ஸ்க்கும் கடைசியில் இருக்க சென்டென்ஸ்க்கும் எந்த வேர்ட் காமனாக இருக்குன்னு பாருங்க. இங்கேயும் ஒர்க் இருக்கு, இங்கேயும் ஒர்க் இருக்கா. அப்போ கண்டிப்பாக ஒர்க்குன்றது 1 அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து இவங்க செகண்ட் டைம் தேர்ட் டைம் கம்பேர் பண்ண போது இவங்க 2 பேருக்கு என்ன காமனாக இருக்கு, இங்கேயும் 5ன்ற நம்பர் இருக்கு, இங்கேயும் 5ன்ற நம்பர் இருக்கு. இவங்க 2 பேருக்கும் காமனாக என்ன இருக்குன்னா ஸ்டடி இருக்கு. அப்போ இங்கே ஸ்டடி இருக்கு, இங்கேயும் ஸ்டடி இருக்கு. அப்போ கண்டிப்பாக 5ன்றது தான் ஸ்டடின்ற வேர்டோடது. ஆனால் கொஸ்டின்ல இருந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. தென் வாட் இஸ் அ கோட் ஃபார் அண்ட், ஆண்டோட கோட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து இங்கே 2 நம்ம ஆல்ரெடி சர்க்கிள் பண்ணியாச்சு. 1 வந்து ஒர்க்குக்கு, 5 வந்து ஸ்டடிக்கு. அப்போ இதில் இன்னும் ஃபில் ஆகாதது ஆண்டு தான். இங்கே ஆண்டுக்கு அப்போ இங்கே என்ன நம்பர் பேலன்ஸ் இருக்குன்னு பாருங்க, 6 தான் பேலன்ஸ் இருக்கு. அப்போ 6ன்றது தான் அந்த ஆண்டுன்ற வேர்டுக்குரிய கோடாக இருந்திருக்கணும். அப்போ 6ன்றது செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு. அடுத்து பாருங்க, கோடிங்ல இருந்து தான் இந்த சர்டன் கோட் லாங்குவேஜ் Z52ன்னு எடுத்துட்டா தமிழ் 110 வருது. அப்போ மேக்ஸுக்கு என்ன நம்பர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்களா. இப்போ ஏபிசிடியில் இப்படி நம்பர் நமக்கு தெரிஞ்சிருக்கும். இசட்டோட வேல்யூ 26ன்னு தெரியும். ஆனால் நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 52ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த லெட்டரை வந்து 2ஆல் மல்டிபிள் பண்ணி 52ன்னு எழுதியிருக்காங்க. அப்போ இங்கே தமிழ் அப்படின்ற வேர்டில் ஸோ தமிழோட எல்லா லெட்டர்ஸையும் முதல்ல ஆட் பண்ணிக்கலாம். டி அப்படின்றது நம்மளோட 20, ஏன்றது 1, எம்ன்றது 13, ஐன்றது 9, எல்ன்றது 12. இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணும்போது 55 கிடைக்குது. இவங்களை இன்ட்டு 2 பண்ணும்போது 110 கிடைக்குது. அப்போ கரெக்டாக இருக்குது. அப்போ அதே பேட்டர்னில் மேக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். மேக்ஸில் ஃபஸ்ட்டு எம் இருக்குது. எம்மோட லெஃப்டர் 13 ப்ளஸ் ஏக்கு 1, டிக்கு 20, ஹெச்சோட லெட்டர் 8, எஸ்ஸோட லெட்டர் 19. இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 61 வருது. அப்போ மல்டிபிள் பை 2 பண்ணால் 122. 122ன்றது உங்களோட 4th ஆப்ஷனில் இருக்குது பாருங்க, அதான் நம்ம செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்க, இஃப் த ரெட் இஸ் கால்டு ப்ளூ, ப்ளூ இஸ் கால்டு ஒயிட், ஒயிட் இஸ் கால்டு பிளாக், பிளாக் இஸ் கால்டு பிங்க், பிங்க் இஸ் கால்டு ஆரஞ்ச்.
தென் கலர் ஆஃப் மில்க் என்னன்னு கேட்டிருக்காங்க. கலர் ஆஃப் மில்க் ஒயிட்னு நமக்கு தெரியும். ஒயிட்டுக்கு இவங்க இங்கே என்ன கலர் நேம் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். ஒயிட் இஸ் கால்டு பிளாக். அப்போ பிளாக் தான் கரெக்டான ஆன்சர். திருப்பி அந்த பிளாக்கோட பேர் என்னன்னு கண்டிப்பாக பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தா எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் நமக்கு கிடைக்கும். ஜஸ்ட் என்ன கலர் கேட்டிருக்காங்களோ அது என்ன கால்டுன்றதை மட்டும் பார்த்து ஆன்சர் பண்ணிடணும். நெக்ஸ்ட் பாருங்க, எல் டினோட்ஸ் மல்டிப்ளிகேஷன். எங்கெல்லாம் எல் வருதோ அங்கெல்லாம் மல்டிப்ளிகேஷன் சைன் பண்ணணும். எம் டினோட்ஸ் டிவிஷன். எம் வர இடத்துலலாம் டிவிஷன் சிம்பிள் யூஸ் பண்ணணும். பி டினோட்ஸ் ப்ளஸ். பி வர இடத்துலலாம் ப்ளஸ் ஆட் பண்ணணும். கியூவோட டினோஷன் வந்து மைனஸ். அப்போ வேல்யூ ஆஃப் இது என்னன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல இந்த ஆல்ஃபபெட் கொடுத்துருக்கிறதுக்கெல்லாம் சிம்பிள் போடுங்க. ஸோ இங்கே 8, எம்முக்கு பதிலாக கொஸ்டினில் டிவிஷன் இருக்குது. இங்கே 16, எல்லுக்கு பதிலாக கொஸ்டினில் மல்டிபிள் கொடுத்துருக்காங்க. அடுத்து 6 அப்படியே எடுத்துக்கலாம். பிக்கு பதிலாக கொஸ்டினில் ப்ளஸ் இருக்குது. இந்த 2, கியூக்கு பதிலாக கொஸ்டினில் மைனஸ் இருக்குது. அப்போ இங்கே -5 இப்படி எழுதிக்கணும். நம்ம வந்து பேசிக்காக இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலே நம்ம போர்ட் மாஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கணும். போர்ட் மாஸ் அப்படின்றது ஸோ இது ப்ராக்கெட் ஆஃப்லாம் கொஸ்டினில் இல்லை. ஸோ முதல்ல டிவிஷன் தான் பண்ணணும். முதல்ல இந்த டிவிஷனை தான் பர்ஃபார்ம் பண்ணணும். ஆக்சுவலாக டிவிஷன்றது 8/16 அப்படின்னு அர்த்தம். இந்த ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. இதை வந்து கேன்சல் பண்ணிடலாம். இது 1s இது 2s. அப்போ நம்மக்கிட்ட ஒரு 1/2 மல்டிபிள் பை 6 + 2 -5 இருந்தது. அடுத்த ரூல் டிவிஷனுக்கு அப்புறம் நம்ம பண்ண வேண்டியது மல்டிப்ளிகேஷன். ஸோ இதை மல்டிபிள் பண்ணலாம். ஸோ ½ of 6 அப்போ 3. இது 2 இது 3s கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ இது 3 ஆகிடும். அப்போ 3 + 2 -5 அப்படின்னு கிடைக்குது. அடுத்து நம்ம பண்ண வேண்டிய ஆப்ரேஷன் அடிஷன். ஸோ 3 + 2 5 -5. கடைசியாக சப்ட்ராக்ஷன் பண்ணணும். 5 - 5 0ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். 0 நம்மளோட தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள், ரிலேஷனில் ஸ்கொயர் வந்து ஏரியானா கியூபுக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இது வந்து ஒரு ஸ்கொயர். ஸ்கொயருக்கு இந்த உள்ளே இருக்கிற ஸ்பேஸை தான் நம்ம ஏரியான்னு சொல்லுவோம். அதே மாதிரி கியூப்ன்றது ஒரு 3D பிக்சர். இதுக்குள்ளே இருக்கிற இந்த ஸ்பேஸை வந்து நம்ம வால்யூம்னு சொல்லுவோம். அதனோட வால்யூம் தான் கரெக்டு. இதை வந்து ஏன் ஏரியான்னு சொல்லக்கூடாது அப்படின்னா, இதோட அவுட்டர் லேயர் மட்டும் எடுத்தால் தான் அதை வந்து நம்ம சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இவங்க வந்து இந்த ஸ்கொயரும் பெரிமீட்டராக இருந்ததுனா தான் இந்த கியூபுக்கு வந்து அந்த மாதிரி யோசிக்க முடியும். இது இன்னர் ஏரியானா இதுவும் இன்னர் ஏரியா தான். அப்போ வால்யூம் தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்கள், ஹவு மெனி நம்பர்ஸ் ஆர் தேர் பிட்வீன் 1 to 100 which are divisible by 9 but not divisible by 36 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 1லேருந்து 100 வரைக்கும் 9ல் டிவைட் ஆகிற நம்பர் 9 டேபிளில் வர எல்லா நம்பரும் 9ஆல் டிவைட் ஆகும். அதனால் 9 டேபிளில் 99 வரைக்கும் வரும் 100க்குள்ளே. இது எல்லாமே 9ல் டிவைட் ஆகும். ஆனால் கொஸ்டினில் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, பட் நாட் டிவிசிபிள் பை 36. அப்போ 36ஆல் டிவைட் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. 36ன்ற நம்பர் 36ஆல் டிவைட் ஆகும். அடுத்து 72ன்ற நம்பரும் 36ஆல் டிவைட் ஆகும். 36 2s are 72. அடுத்த டேர்ம் வந்து இங்கே இல்லை. ஸோ இந்த ரெண்டு நம்பரும் வந்து 9 டேபிளில் வரும். ஆனாலும் 36 டேபிளில் வரதுனால அதை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஸோ மொத்தம் இதில் 11 நம்பர்ஸ் இருந்துச்சு. அதில் 2 நம்பர் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம். அப்போ 9ன்ற செகண்ட் ஆப்ஷன் தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கணும். அடுத்து மிரர் இமேஜ் கேட்டிருக்காங்க. இந்த டயக்ராமில் இந்த இடத்துல மிரர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது இந்த பக்கம் எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு பேப்பரில் வரைஞ்சி இந்த பக்கம் மடிச்சும் பார்க்கலாம், இல்லை இது அப்படியே மைண்ட்லேயும் பார்க்க முடியும். இங்கே வரையும் போது இந்த ஹோல் வந்து அந்த சைடு வரும். ஸோ இதில் ஆப்ஷனில் பாருங்கள், டயக்ராமில் ஹோல் வந்து இங்கே வந்திருக்கு. இதுவும் ஆப்ஷனில் இருக்குது. அதே மாதிரி இதுவும் பாருங்கள், ரெண்டும் ஒரே பேட்டர்னில் இருக்குது. இது ரெண்டுத்துல எது கரெக்டுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த லைன்லேருந்து இந்த பக்கம் கொஞ்சம் தூரம் லைன் ட்ரா பண்ணியிருக்காங்க பாருங்கள். அப்போ வந்து அதோட இமேஜ்லேயும் கண்டிப்பாக இந்த லைன்லேருந்து கொஞ்சம் தூரம் லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கணும். அதுதான் கரெக்ட். ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கனால கன்ஃபியூஸ் ஆகாமல் கரெக்டாக போடணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் சரியாக இருக்குது. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.